வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் தேசிய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது போலவே இலங்கையின் வடக்கு மாகாண தமிழ் அரசியலிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய அரசியலை எடுத்துக்கொண்டால் சில ஆண்டுகளுக்கு முன் ஜேவிபிக்கு இருந்த செல்வாக்கின் அளவு என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன் ஜேவிபி இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றும் என்றோ அதன் தலைவர் இலங்கையின் ஜனாதிபதியாக வருவார் என்றோ யாராவது கூறியிருந்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அனைவரும் சிரித்திருப்பார்கள். அவ்வளவு ஏன் ஜேவிபியின் தலைவருக்கே கூட அப்படி ஒரு நினைப்பு இருந்திருக்குமோ என்பது சந்தேகமே. ஆனால் இன்று ஜேவிபி தலைமையிலான அரசு இலங்கையில் ஆட்சி அமைத்துள்ளது. அதன் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார். இலங்கையின் வடக்கு மாகாண தமிழ் அரசியலிலும் ஏற்பட்ட மாற்றம் அப்படியானதுதான். வடக்கு மாகாண தமிழ் அரசியலில் சிலர் குத்தகை கெடுத்திருந்தார்கள். அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு தான் அரசியல் பதவிகள் என்பது எழுதப்படாத சட்டமாக இருந்தது. தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் ஒரு தனி இனமாகவே மாறிவிட்டிருந்தார்கள். அவர்கள் பாடையில் ஏறும் வரை பதவியில் இருந்து இறங்க மாட்டார்கள் என்பது ஒரு விதிமுறையாகவே இருந்தது. அந்த விதிமுறையின் கடைசி அத்தியாயமாக இருந்தார் ராசம்பந்தன். அவருக்கு பின் புதிய அத்தியாயம் வந்தது. அதன் கதாநாயகன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. சாவகச்சேரி வைத்தியசாலையில் முறைகேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அரசியலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மக்கள் ஆதரவுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார். இந்த மாற்றம் தமிழ் அரசியல்வாதி என்ற இனத்துக்குள் யாரும் எதிர்பாராத ஒன்று. இப்போது தமிழ் அரசியல் என்றாலே அதில் பிரபலமாக அடிபடும் பெயர் அர்ஜுனா எம்பியின் பெயர்தான். வேறு சில தமிழ் அரசியல்வாதிகளின் பெயர்களும் அவ்வப்போது பரவலாக அடிபடுவதுண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் பரவலாக அடிபட்ட காரணம் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றது அல்லது ஜனாதிபதியின் நிதியிலிருந்து பணம் பெற்றது என்ற விதத்தில் தான் இருந்தனர். வேறு சிலர் சொந்த கட்சிக்குள்ளேயே குஸ்தி போட்டுக் கொண்டு செய்திகளில் அடிபட்டார்கள். மக்களுக்கான குரல் கொடுத்தார்கள் என்ற விதத்தில் யாருடைய பெயரும் பிரபலமாக அடிபட்டதில்லை. மக்கள் பிரச்சனையில் குரல் கொடுத்து அதை வெளியே கொண்டு வந்தவர் அர்ஜுனா எம்பி மட்டுமே. வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவில் அரசியல் வருகை தற்போது பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கிளியூட்டும் விதத்தில் உள்ளது. அவர்களில் பலருக்கு தெரிந்த ஒரே தொழில் அரசியல்தான். அந்த தொழிலுக்கு அர்ஜுனா எம்பி எமனாக வந்துள்ளார் என்று பல தமிழ் அரசியல்வாதிகள் நடுங்குகிறார்கள். அதனால் அர்ஜுனா எம்பி மீது அவதூறுகளை அள்ளி தெளித்தார்கள். பல வழக்குகளை தொடர ஊக்கமளித்தார்கள். ஆனால் அவையெல்லாம் அர்ஜுனாவுக்கு மேலும் பிரபலத்தை தேடி கொடுத்து விடவே அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி போயுள்ளார்கள். சமீபத்தில் சிங்கள ஊடகம் ஒன்றில் வெளியான அர்ஜுனா எம்பியின் பேட்டிக்கு கிடைத்த வரவேற்பை பார்க்கும் போது ஜனாதிபதி அனுரவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை விட அர்ஜுனாவுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு இருப்பது போல தெரிகிறது. மற்ற தமிழ் கட்சிகளும் இனி அரசியல்வாதி என்ற இனத்தவரை தூக்கி பிடிக்காமல் அர்ஜுனா போன்ற துடிப்பான தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களை அடையாளம் கண்டு அரசியலுக்குள் கொண்டு வந்தால் தமிழ் அரசியல் பலம் பெறும். அர்ஜுனா எம்பியும் அவரை போல துடிப்பான பல இளைஞர்களை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போது வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உள்ள ஒரே ஒரு வைத்தியசாலையான தெல்லிப்பளை வைத்தியசாலை நடைபெற்று ஊழல் ஒன்று பற்றி அர்ஜுனா எம்பியின் அரசியல் கவனத்திற்கு கொண்டு போயுள்ளார். அதில் மில்லியன் கணக்கான ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்ற குற்றச்சாட்டை எழுத்து மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். தற்போது ஜேவிபி அரசாங்கமே ஊழலை ஒழிப்பதாக பிரச்சாரம் செய்து ஆட்சியினை பிடித்தது. தெற்கில் அரசியல்வாதிகள் கைது செய்கிறார்கள். ஆனால் வடக்கில் மிகப்பெரிய ஊழல் ஒன்று தெல்லிப்பளை வைத்தியசாலையில் நடந்துள்ளது என்று எழுத்து மூலம் அர்ஜுனா எம்பி வெளிப்படுத்தியுள்ளார். அவர் கொடுத்துள்ள ஆவணத்தில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா, எடுக்கப்படாது என்றால் ஏன் எடுக்கப்படாது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அனுர அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்கிறதா பார்க்கலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில ஆண்டுகளுக்கு முன் அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவார் என்று யாரும் நினைத்திராத நிலையில் அவர் இப்போது ஜனாதிபதியாகியுள்ளதால் தென்னிலங்கையில் வேறு சிலருக்கும் அப்படி ஒரு நினைப்பு ஏற்படலாம். அதற்கு ஒரு உதாரணம் உள்ளது. இலங்கை அரசியலில் நீண்டகால அனுபவம் பெற்றவரான முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என்று அறிவித்துள்ளார். தக்க சூழ்நிலை உருவானால் ஜனாதிபதி பதவிக்கு தாமே தகுதியான நபர் என்று கூறிய அவர் 20 வருடங்களுக்கு மேலான தனது அரசியல் வாழ்க்கையினையும் நிர்வாக திறமையையும் முன்னிறுத்தியுள்ளார். தனது அரசியல் பயணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஆளுநர் என்ற பதவிகளை வகித்ததன் மூலம் அருமையான நிர்வாக அனுபவம் பெற்றிருப்பதாகவும் இந்த பின்னணியே ஜனாதிபதி பதவிக்கு தன்னை தகுதியானவராக நிரூபிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதோடு நான் எந்த ஊழலிலும் ஈடுபட்டதில்லை. இது எனது நேர்மையின் அடையாளம் மட்டுமல்ல, மக்களுக்கு நம்பிக்கையை வழங்க முக்கிய அம்சமாகவும் விளங்குகிறது என்று அவர் தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் சமீபத்தில் கொழும்பில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்வில் உரையாற்றிய போது முன்வைக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதியாகும் கனவை பலர் வைத்திருக்கின்றனர். ஆனால் அந்த கனவை நனவாக்குவது வெறும் ஆசை மட்டுமல்ல, செயலில் அது நிறைவேற வேண்டும். 2019 ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் அனுருகுமாரவுக்கு அந்த கனவு இருந்திருக்கலாம். ஆனால் அவரை ஜனாதிபதியாகும் விதத்தில் மக்கள் பார்ப்பார்கள் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார்.
தற்போதைய அரசாங்கம் மோசடி, ஊழல் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளை எதிர்த்து செயல்படுவது முக்கியமானது என்றாலும் அது போதுமானது அல்ல என்று அவர் கருத்து தெரிவித்தார். இன்றைய மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகள் வாழ்க்கை செலவுகள், வேலைவாய்ப்பு தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார மேம்பாடு பற்றியவையாக இருக்கின்றன. ஆனால் இவை தொடர்பான நிலையான திட்டங்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்திடம் இல்லை என்று சாடினார். தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் நீண்ட காலத்தில் நாட்டை முன்னேற்ற முடியாதவையாக இருக்கலாம் என்று எச்சரித்த நவீன் திசாநாயக்க, ஒரு நாடு முழங்குகளால் மட்டுமே இயங்க முடியாது. நன்கு திட்டமிடப்பட்ட பொருளாதார கொள்கை தேவைப்படுகிறது. மக்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்கால காப்பீட்டையும் அளிக்கக்கூடிய அரசியல் தர்மமும் தேவை என்று கூறினார். மொத்தத்தில் நவீன் திசாநாயக்க தனது அனுபவமும் நேர்மையும் தெளிவான பார்வையும் தேசிய தலைமைத்துவத்துக்கு தேவையான முக்கிய அம்சங்கள் என தன்னை முன்வைத்து ஒரு புதிய எதிர்காலத்தை மக்கள் முன்வைக்க தயாராக இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் அரசியல் சூழலில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது வடக்கு பிரதேசத்தில் புலிகளின் தலைவருக்கான உருவச்சிலை அமைப்பது தொடர்பான சர்ச்சை. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் வடக்கு மக்களுக்கு அளித்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையை தெரிவித்தார். வடக்கு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் புலிகளின் தலைவருக்கான உருவச்சிலை ஒன்றை அமைப்பது மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது ஆகியவை இடம்பெறுகின்றன. இவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல, வடக்கு மக்களின் உணர்வுகளுடனும் அவர்களது நீதி சார்ந்த அபிலாசைகளுடனும் தொடர்புடையவையாகும் என்றார். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அரசாங்கத்தினுடைய துடிப்பும் நேர்மையும் ஆளும் சக்தியாக அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் இவற்றுடன் பின்னி பிணைந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதன் மூலம் அரசாங்கத்தின் உண்மையான நிலை மக்களால் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் சுகீஸ்வர பண்டார சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்தது என்பது ஒரு பெரும் எச்சரிக்கையாகும். மாகாண சபை தேர்தலிலும் அதே நிலை தொடருமானால் அது அரசாங்கத்தின் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பலவீனங்களை வெளிப்படுத்தும் என்றார். அரசியல் பார்வையில் இந்த தேர்தல் தற்போதைய அரசாங்கத்திற்கான பொதுமக்கள் நம்பிக்கையின் அளவை காட்டும் ஒளிப்படமாக விளங்கும். மேலும் கடந்த கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதன் எதிரொலியும் இதில் பிரதிபலிக்க வாய்ப்பு உள்ளது. பிரிவினைவாதத்தை கட்டுப்படுத்த முடியாமை, பொது பாதுகாப்பு மீதான கவனக்குறைபாடு மற்றும் வாக்குறுதி மீறல் போன்ற அரசாங்கத்தின் பெரும் தோல்விகளை சுகீஸ்வர பண்டார கடுமையாக சாடினார். இந்த அரசாங்கம் ஒரு சரியான தீர்வுக்கான பாதையை கண்டறிய முடியாமல் திணறும் நிலையில் உள்ளது. மாகாண சபை தேர்தல் என்பது இதனை புரிய வைக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்த சிறப்பு சலுகைகளில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் முக்கியமான ஒரு சட்ட மூலத்தையும் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இதற்கமே 1986ஆம் ஆண்டின் 4ஆம் ஆண்டு ஜனாதிபதி உரிமை சட்டத்தின் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அந்த சட்ட மூலத்திற்கான வரைவு வர்த்தமானி வழியாக சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இந்த திருத்தத்திற்கான வரைவு சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் முன்முயற்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இது அரசாங்கத்தின் புதிய நிதி பொறுப்புணர்வினை பிரதிபலிக்கும் முக்கிய நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் மாதத்தில் இது தொடர்பாக 1986ஆம் ஆண்டின் ஜனாதிபதி உரிமை சட்டத்தையும் 1977ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தையும் ரத்து செய்யும் நோக்கத்துடன் சட்ட வரைவு கமிட்டிக்கு முன்மொழிவு வைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மாற்றப்பட்ட வடிவில் இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு தயாராக உள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வாகனம், பாதுகாப்பு, ஓய்வூதியம், பணியாளர்கள், அரசு விடுதியின் வசதிகள் போன்ற பல்வேறு சலுகைகள் மீதான நிதி சுமையை குறைப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும். குறிப்பாக 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலே வாழ்நாள் ஓய்வூதியம் பெறும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாகவும் இந்த சட்டம் மூலம் பார்க்கப்படுகிறது. சட்ட சீர்திருத்தங்களை விரைவாகவும் தெளிவாகவும் நடைமுறையில் கொண்டு வருவதற்காக 2 தனித்தனியான சட்ட மூலங்கள் தயாரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் முன்வைத்த பரிந்துரை கடந்த மாதம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சட்ட வரைவாளருக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார பின்னணி கடுமையான அழுத்தங்களுக்கு இடையில் இயங்கும் நிலையில் அரசு செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றது. கடந்த காலங்களில் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச சலுகைகள் மீது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு காணப்பட்டதை அடுத்து இந்த சீர்திருத்த முயற்சிகள் ஆரம்பமாகியுள்ளன. முன்னாள் தலைவர்களுக்கான சலுகைகளை வெகுவாக குறைக்கும் இந்த சட்டம் மூலம் நடைமுறையில் வந்தால் அது அரசியல் பண்பாட்டிலும் நிதி பொறுப்பிலும் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கும். பதவி காலத்திற்கான சேவைக்கு மட்டுமே அரசு செலவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் நிலைப்பாட்டை அரசாங்கம் கருத்தில் எடுத்ததற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக இந்த நடவடிக்கையை தெளிவாக காணலாம். இந்த சட்டமூலங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உரிய விவாதங்களுக்கு பின்னர் சட்டமாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது.